friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை பத்தி நம்ம பேச போறோம். சப்சிடி. இப்போ நமக்கு மார்ச் 31க்கு அப்புறம் சப்சிடி வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ மார்ச் 31st ஓட நமக்கு ஃபேம் 2 சப்சிடி டோட்டலாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இனி ஃபேம் 2 சப்சிடி கிடையாது. அதுக்கு பதிலாக இஎம்பிஎஸ் அப்படின்ற ஒரு சப்சிடி ப்ரோக்ராம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 1லேருந்து ஜூலை 31 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு 4 மாதம் இந்த ஸ்கீம் வந்து நடைமுறையில் இருக்கும். அதுக்கப்புறம் இயர் எண்ட் முடிவு, அதாவது ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சவொடனே ஃபேம் 3 பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு இப்போ டெம்பரரியாக ஒரு மூமெண்ட், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த 4 மந்த் ஸ்கீம் சொல்கிறாங்க. இது என்ன ஏது, இதனால் ப்ரைஸ் என்ன சேஞ்சஸ் ஆக போகுது, இப்போ எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி 31க்குள்ளே வாங்கினவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் என்னென்ன சப்சிடி கிடைக்க போகுது, எவ்வளோ எலிஜிபிலிட்டி அண்ட் கவர்மெண்ட் தரப்புலேருந்து எவ்வளோ அதுக்கான ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நமக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். அண்ட் டிஆர் மார்க்கெட் பிளேஸை பற்றியும் நான் வந்து டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம வந்து சம்மர் டைமில் இருக்கோம். ஸோ சம்மர் டைமில் க்ளோத்திங் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல ஒரு க்ளோத்திங் வேணும். 100% காட்டனில் நல்ல ஒரு குவாலிட்டியான உங்களுக்கு டிஷர்ட்ஸ் வேணும். உங்களுக்கு பேக்கெட் வச்ச டிஷர்ட் வேணும்னா நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோவில் நம்ம டிஆர் டிஷர்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம வெளியில் கூட நிறைய டிஆர் டிஷர்ட் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சொல்லலாம் உங்களுக்கு 100% காட்டன், அதுவும் இந்த வெயிலுக்கு சூப்பராகவே இருக்குது. அதாவது நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க, வெயிலில் ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க, டைரக்ட் சன்லைட் வந்து உங்கள் மேலே படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 100% காட்டன். டிஆர் மட்டும் இல்லை, நீங்கள் 100% காட்டன் அப்படின்றது ஓவராலாகவே ரெக்கமெண்டட் தான். ஸ்வெட்டிங்லாம் உங்களுக்கு வந்து காட்டனில் ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சைட்டில் டிஆர் டிஷர்ட் மட்டும் இல்லாமல் ரவுண்ட் நெக் இருக்குது, கேஷுவல் வியர்ஸ் இருக்குது, அண்ட் டிஆர் பனியன்ஸ் இருக்குது. டிஆர் பனியன்ஸ்லாம் வந்து நல்ல குவாலிட்டியில், ரெட் லேபிள் குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். drmarketplace.in. ஓகே. அண்ட் நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேம் 2 டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரோக்ராம் ஸ்கீம் அப்படின்ற இந்த ஸ்கீம்குள்ளே தான் நமக்கு சப்சிடி கிடைக்குது. இதில் எவ்வளோ சப்சிடி கிடைக்குது அப்படின்னா, நமக்கு இது வரைக்கும் 22,000 வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருந்தாங்க 2 வீலருக்கு. இப்போ ஓவராலாக இந்த 4 மந்த்துக்கு அவங்க பட்ஜெட் அலோகேட் பண்ணதே 500 crores தான். இந்த 500 crores உங்களுக்கு 2 வீலரில், அதுவும் ஒவ்வொரு 2 வீலருக்கும் அலோகேட் பண்ண தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 10,000 rupees தான் உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்சிடியில் மட்டும் உங்களுக்கு 10,000 rupees வந்து உங்களுக்கு ப்ரைஸ் லாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு பில்லில் பார்த்தீங்கன்னா 10,000 rupees அதிகமாக வரும். அப்படி தான் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ப்ரைஸும் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு பிராண்ட்லேயும் வந்து இதனால் எவ்வளோ ப்ரைஸ் ஏறி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக ப்ரைஸ் ஏற்கத்தப்ப ஏறி இருக்கும். என்னென்ன அப்படின்றத ஒன்று பார்ப்போம். அண்ட் நமக்கு மார்ச் மந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ஆஃபர்ஸ்லாம் கண்டினியூ ஆகுதா, இன்னும் கம்பெனி சைட்லேருந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓலாலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓலாவில் ப்ரைஸ் சேஞ்ச் நம்ம ஏப்ரல் 5th வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்ச் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஓலாவில் எந்த ப்ரைஸ் சேஞ்சுன்னு தெரியல. நீங்கள் ஓலாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 80,000லேருந்தே நீங்கள் ஓலா S1X எடுக்க முடியும். 2 kW அண்ட் 3 kW மாடல் ஸ்டார்டிங் ஃப்ரம் 80,000. ஓகே. ஸோ உங்களுக்கு 2 kW மாடல் 80,000க்கு கிடைக்குது அப்படின்றாங்க. ப்ரைஸ் சேஞ்ச் இது வரைக்கும் எதுவும் பார்க்க முடியல. ஈவன் ஓலா S1X ப்ளஸ்ஸே பார்த்தாலே உங்களுக்கு 85,000 rupees இருக்குது. அண்ட் ஓலா S1X ப்ளஸ் 4 kW பார்த்தாலே 1,10,000 rupees தான் இருக்குது. ப்ரைஸ் சேஞ்ச் இல்லை. ஆனால் ப்ரைஸ் சேஞ்ச் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த ஓலா S1 அண்ட் S1X ப்ளஸ் வந்து இப்போ புக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ உடனடியாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கைக்கு வராது. உடனடியாக கிடைக்குது. இப்போ ஓலா S1 ஏராக இருக்கட்டும், இல்லை ஓலா S1 Pro Gen 2ஆக இருக்கட்டும், இதெல்லாம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏப்ரல் 5th. ஓகே. இன்றைக்கி ஏப்ரல் 4th. ஸோ நாளைக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ரைஸ் சேஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். இதை நான் என்ன சொல்கிறது, மூவிங் மாடல் உடனடியாக கிடைக்கும் அப்படின்ற வெஹிக்கிளுக்கு மட்டும் இது வேலைக்காகும் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த ப்ரைஸ் சேஞ்ச் வந்து இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதே ப்ரைஸில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு 3 மந்த்க்குள்ளே டெலிவரி ஆகுது அப்படின்ற அந்த மாதிரியான எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஓலா S1X 4 kW நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, அது அண்ட் அவங்களோட லோவர் வேரியண்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு
ப்ரைஸு இதே ப்ரைஸ் இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஆல்ரெடி அவங்க 3 மந்த்க்கு அப்புறம் தான் டெலிவரி. ஸோ டெலிவரி டைமில் அவங்க ப்ரைஸை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஓலாவை பற்றி. அதனால் ஓலா நிறைய பேர் கேட்குறாங்க, நான் F1X நான் வந்து மார்ச் மாதமே புக் பண்ணிட்டேன், நான் வந்து பிப்ரவரி மாதமே புக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களாம் கூட இருப்பீங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் இன்னமும் வந்து கேள்விக்குறி தான். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். சரி, அடுத்தது நம்ம சொல்லிவிடுவோம். நம்ம வந்து ஏத்தர். ஓகே, ஸோ ஏத்தரில் ப்ரைஸ் சேஞ்சு நல்லா எவிடெண்ட்டாக தெரியுது. ஸோ ப்ரைஸ் சார்ட்டில் நம்ம இமீடியட்டாக பார்க்குறது என்னென்னா, இந்த EMPS 2024 அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 rupees தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் சப்சிடி. ஓகே, ஃபேம் 2 சப்சிடி வந்து இல்லை. ஸோ EMPS ப்ரோக்ராம் வந்து இப்போ எலிஜிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த 4 மந்த்துக்கு இந்த 10,000 rupees தான் உங்களுக்கு சப்சிடியாக இருக்கும். சப்சிடி வந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு இருக்கிறது. அண்ட் ப்ரைஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு 450Sல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 20,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு ஓவரால் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏத்தர் 450S வந்து உங்களுக்கு 1,33,000 அண்ட் ஏத்தர் 450X 2.9 kW வந்து 1,48,000, 450X 3.7 kW வந்து 1,62,932 rupees வருது. அண்ட் உங்களுக்கு ஓவரால் வித் ப்ரோ பேக் கூட அப்படின்னு பார்க்கும்போது ஓலா 450S வந்து 1,46,000 ஃபாலோட் பை எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 அண்ட் 1,83,000 கிட்ட வருது. ஏத்தர் ரிஸ்டா வந்து உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் என்ன அப்படின்றது தெரியல. ப்ரைஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 450Sோட ப்ரைஸ் கிட்ட தான் வரும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு சப்சிடி கிடைக்காது. இதே சப்சிடி தான் உங்களுக்கு 10,000 எலிஜிபிலிட்டியில் வரலாம். ஸ்டார்டிங் ப்ரைஸில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் பெட்டர் நீங்கள் ரிஸ்ட்டாக புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போயே புக் பண்ணி வச்சுக்கோங்க. 1,000 rupees கொடுத்து நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா. ஏன்னா அடுத்த 4 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ரைஸ் சேஞ்ச் எதுலேயுமே இருக்காது. எல்லாமே வந்து இதே ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு சுற்றிட்டு இருக்கும். ஸோ ரிஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பெட்டர். எனக்கு தெரிஞ்சு ஏத்தரோட சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்டா வந்து பெட்டர் ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்னு நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். ஓகே, நான் கூட புக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸ்டில் நிறைய ஐடியாஸ் போயிட்டு இருக்குது. அதில் ஏத்தர் ரிஸ்டாவும் வந்து என் மைண்ட்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. ஃபைனல் எனக்கு அந்த ப்ரைஸிங் என்ன அப்படின்னு தெரியாதனால தான் நான் இன்னும் புக் பண்ணாமல் இருக்கேன். பட் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபுல் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் இப்போ நமக்கு ஏப்ரல் 6 உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கம்யூனிட்டி டேயில் ப்ரைஸிங் என்ன பார்த்துட்டு புக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கில் நான் உடனுக்குடன் அப்டேட் பண்ணேன். அப்படி புக் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, டிவிஎஸ் ஐக்யூ போவோம். டிவிஎஸ் ஐக்யூ எப்பயுமே ப்ரைஸ் அவங்க குறைச்சதே கிடையாது. ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த வாரண்ட்டி ரிலேட்டட் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் லிமிட்டட் ஆஃபர்னு சொல்லி உங்களுக்கு 5 years அண்ட் 70,000 kilometer எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. ஸோ 1,000 rupees பே பண்ணிங்கன்னா அதுவும் ஸ்டார் போட்டிருக்காங்க. அதில் ஏதோ ஸ்டார் இருக்குது. அது நம்ம போய் கேட்டால் தான் தெரியும். 1,000 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டியா என்ன மெட்டர்னு தெரியல, ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ 6,000 rupees பேக்கை வந்து உங்களுக்கு 1,000 rupeesக்கு இப்போ தராங்க. ஓகே, அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு சென்னை அப்படின்னு போகும்போது உங்களுக்கு 10,000 rupees சப்சிடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருது. இது வந்து பேஸ் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோட் எஃபெக்டிவ் ப்ரைஸ். ஓகே, ஆன் ரோடு எஃபெக்டிவ் ப்ரைஸ். ஏன்னா ப்ரைஸ் வந்து இவங்களே இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறது இல்லை. டீலர் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுது. 1,37,363. ஓகே, இதுக்கு கீழே இருக்காது, இதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ சில டீலர்கிட்ட 1,14,000 வாங்க. ஸோ பெட்டர் வி எக்ஸ்பெக்ட் 1,37,000 1,40,000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஃபெக்டிவ் ப்ரைஸு. டிவிஎஸ் ஐக்யூப் எஸ் மாடல் உங்களுக்கு 1,47,155. ஓகே, இதில் உங்களுக்கு 10,000 rupees அதே உங்களுக்கு சப்சிடி கிடச்சிருது. அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு 1,000 rupees லிமிட்டட் ஆஃபரில் 5 years ஆர் 70,000 kilometer எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா 1,48,155 கிட்டத்தட்ட 1,50,000 வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும். டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டி மாடல் வருமா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்னமும் வந்து டிவிஎஸ் ஐக்யூப் எஸ்டியை பற்றி தகவல் இல்லை. இது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது கிடைக்குமா இல்லையா, அது வருமா இல்லையா அப்படின்றது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவும் புக்கிங்லாம் அதை எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் இப்பயும் பார்த்தீங்கன்னா புக்கிங்லாம் கிடையாது. புக் பண்ணவங்களுக்கு இன்னும் அவங்க கொடுக்குற மாதிரி தெரியல. ஓகே, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டக் போயிடுவோம்.
செட்டெக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம நண்பர் அனுப்புனார் செட்டெக்கோட ப்ரைஸு. சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை. அண்டு இதில் வந்து உங்களுக்கு பிரேக்கப்லாம் கொடுத்து ஓவரால் ஆன் ரோட் ப்ரைஸு வித் அர்பன் மாடல் 1,32,136 ருபீஸ் வருது. இது வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இல்லாமல், எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியோடு போகும்போது ரோடு வந்து உங்களுக்கு 1,40,000 கிட்ட வந்துடுது அர்பன் மாடலே. அண்டு செட்டெக்கோட ப்ரீமியம் மாடல் 2024 மாடல், இந்த மாடல் வந்து 1,56,060 ருபீஸ் வருது. பெருசாக இல்லை, டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, மிச்சபடி எல்லாம் கான்ஃபிகரேஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பெட்டர் நீங்கள் அர்பனே வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னும் ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்கணும், குவாலிட்டின்னு சொல்கிறது இல்லை, கொஞ்சம் அந்த டிஸ்பிளேலாம் இருக்கணும், கொஞ்சம் ஜிகி ஜிகி ஜகு ஜகான்னு இருக்கணும்னா நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி 1,56,000 ருபீஸ்க்கு நீங்கள் ப்ரீமியம் மாடல் எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக இவங்க தனித்தனி பேக் வச்சுருக்காங்க. இந்த ப்ரோ பேக்குன்ற மாதிரி இவங்க ஒரு பேக் வச்சுருக்காங்க. இந்த பேக்கெல்லாம் நீங்கள் சேர்த்து வாங்கும்போது 1,60,000 கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. அண்டு அது இல்லாமல் உங்களுக்கு அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி இதெல்லாம் சொல்லும்போது 1,60,000லேருந்து 1,65,000க்குள்ளே உங்களுக்கு ப்ரைஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் மறுபடியும் போகிறேன், செட்டெக் போகிறேன், மறுபடியும் ப்ரைஸ் என்ன அப்படின்றது ஒவ்வொரு ஷோரூமுக்கு போயிட்டு ப்ரைஸ் என்ன, ஆன் ரோட் ப்ரைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு நான் தனி வீடியோ போடுறேன். ஈவன் டிவிஎஸ் ஐக்யூ கூட நம்ம ஒரு வாட்டி போயிருந்தோம்ல, அங்கே போய் கூட நான் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது ஒரு கிரவுண்ட் இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஒவ்வொரு ஷோரூமில் என்னென்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்றதும் நம்ம பார்ப்போம். ஓகே, see you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.